மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். Voter extra case. No due yes. Photo declaration yes. Election agent yes. Specimen. இதெல்லாம் இப்படி தான் வேணும். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். தற்போது வேட்பாளரோடு அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்லாம் வந்திருக்காங்க. வேறு யாரெல்லாம் உடன் வந்திருந்தாங்க? இது தொடர்பான மேலதிக தகவலை நீங்க பதிவு பண்ணலாம் ரமேஷ். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவருடன் அமைச்சர் சேகர் பாபுவும் உடன் இருந்திருக்கிறார். மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் தற்போது இறுதி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். Photo declaration yes. Election agent yes. Specimen. இதெல்லாம் இப்படி தான் வேணும். 5 photos இருக்கு சார். 5 photos. முழுமையான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். வணக்கம். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் இன்றைய தினம் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை தெனாய் நகரில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமாரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தயாநிதி மாறனை பொறுத்தவரைக்கும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடுகிறார். ஏற்கனவே 2004 மக்களவை தேர்தல், அதே போல 2009, 2014, 2019 என இதுவரை 4 தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் இப்போது 5வது முறையாக போட்டியிடுகிறார். 3 முறை வெற்றி பெற்றுள்ள தயாநிதி மாறன் 2014ஆம் ஆண்டு தோல்வியை சந்தித்திருந்தார். கடந்த முறை வெற்றி பெற்று சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் மீண்டும் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடுவதால் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலில் தயாநிதி மாறனும் முக்கியமாக ஒருவராக இருக்கிறார். ஏற்கனவே திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே கடந்த சில தினங்களாகவே வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய சூழல்ல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளான இன்றைய தினம் தயாநிதி மாறன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாளைய தினம் வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற இருக்கிறது. 30ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கு பெறக்கூடிய நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.